ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய் நாயுடு. போன வாட்டி நான் சிக்பேட்டைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நான் கொஞ்சம் இல்லை நிறைய திங்ஸ் நான் ஷாப் பண்ணேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து அந்த எல்லாமே நான் வீடியோவில் காட்டணுன்னா ரொம்ப டைம் டியூரேஷன் ரொம்ப ஆகிடும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் சக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரி ஒரு வீடியோவாக போடுறேன் அண்ட் கிளாத்ஸ் வந்து என்னென்ன நான் வாங்கினேன்றது அந்த ஒரு வீடியோ அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் ஆல்ரெடி ஷாப் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணது வந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்து அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். சரி, இப்போ நான் என்னென்ன ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஜுவல்லரினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஜுவல்லரிஸ் நிறையவே இருக்குது. அது எல்லாமே எந்த மாதிரின்னா ஃபுல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் பார்டர் சாரீக்கு போடுற மாதிரி ஜுவல்லரிஸ் தான் இருக்குது. அதனாலேயே இந்த வாட்டி வந்து நான் ஃபுல் ஆஃப் லெஹெங்காக்கும் போடலாம் அண்ட் ஈவன் குர்தாஸுக்கு போடலாம், சாரீஸுக்கு போடலாம், அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஜுவல்லரிஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்று மட்டும்தான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன். மிச்சம் எல்லாமே கோல்டு கலரில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸுங்க ஆல்மோஸ்ட் கோல்டு கலர்லனா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சில்வர்ன்றது அவ்வளோவா மேட்ச் ஆகாது. இப்படிதான் இருக்கு. நான் போட்டு அந்த ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இது கூடவே இயரிங்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு கூட நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபுல் ஆஃப் ஸ்டோன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலர். நெக்ஸ்ட் இல்லை, ஆல்மோஸ்ட் மிச்சம் எல்லாமே நான் கோல்டு கலரில் எடுத்தேன். இது வந்து ஏன் இந்த மாதிரி நான் எடுத்தேன்னா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கும் சூட் ஆகும், ஈவன் எனக்குமே அழகாக இருக்கும் அப்படின்றதுனால எடுத்தேன். ஐயோ, இது எப்படி இருக்கு, எப்படி போடுறது? ஃபுல்லாகவே ஸ்டோன் போட்டு நான் இதை எப்படி இருக்குது அப்படின்றது ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இதுக்குமே இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதா இல்லையான்ட்டு எனக்கு தெரியல கிளியராக. அழகாக இருக்குது, இதுவுமே தெரியுதா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு தான் போட்டு பார்த்தேன், அவங்களுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா, எனக்கு அழகாக இல்லைன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு அழகாக இருக்கே அப்படின்றதுனால எடுத்தேன். இதோட காஸ்ட் வந்து 650 ருபீஸ், அவ்வளோதான். அடுத்த ஜுவல்லரி இதுதான். இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு அப்போது ஒரு கோல்டு காட்டினேன் இல்லையா, அதை வாங்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் வேறு ஷாப்லலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு கடையில் மட்டும்தான் ப்ரைஸ் எனக்கு ஓகேவாக இருந்தது. அதனால இதுவுமே எடுத்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ். இது கூடவே இயரிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம லெஹெங்காக்கு போட்டால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இயரிங்ஸ் எப்படி இருக்கு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் ஆகுப்பா. சேம் சேம் இது மாதிரியே இருக்கும், நல்லா க்யூட்டாக இருக்கும். அண்ட் இது 4th ஒன். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சரிதா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்டோன் தான் இருக்கும். இது நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெடியாக வரும் அண்ணும்போது, லைக் மேரீட் அவங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு தாலி செயின் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அது மேலே இது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுக்கு எடுத்தேன்னா, எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதனால தான் ஓகே, அவங்களுக்கும் ஆகும் எனக்கும் ஆகும்ன்றதுனால எடுத்தேன். மெயினாக என்கிட்ட வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி செட்ஸுங்க அவ்வளோவா இல்லை, அவ்வளோவா என்ன ஆல்மோஸ்ட் இல்லை என்கிட்ட.
அதனாலேயே ஒரே வாட்டி எல்லாம் எடுத்துட்டேன். அண்ட் இது எல்லாமே நீ பர்த்டேக்கு போட போறியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு வந்து பர்த்டே இயர்லி ஒன்ஸ் வந்து எங்கள் அம்மா ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் கொடுத்துடுவாங்க. அதில் வந்து அவங்க என்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க நீ என்ன வாங்குற அப்படின்ட்டு. அவங்க உன்னோட இஷ்டம்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஷாப் பண்ணி வச்சுடுவேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் என்னன்னா, இந்த இயரிங்ஸ்க்கும் இந்த செட்டுக்கும் சுத்தமாக மேட்சே ஆக மாட்டேங்குது. இதுக்கு எங்கே மேட்ச் இருக்குன்ட்டு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் அங்கே பார்த்துக்கல. ஜஸ்ட்டு செட்டு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த செயின் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கம்மல் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இயரிங்ஸ் தான் பேர் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து இதுதான். இது வந்து மாங்காய் டிசைனாக இருக்கும். ஃபுல் ஆஃப் ஸ்டோன் தான். இதுவுமே ஃபுல்லாக ஸ்டோன் தான். நான் எடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டோன் தான். மல்டி கலர் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் பார்டர் சாரீஸ் கூட போடலாம், இல்லை லெஹெங்காக்கு நம்ம போடலாம். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதோட கம்மல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. இவ்வளோ இருந்தால் போதும் நமக்கு. தெரியுதா? தெரியவே மாட்டேங்குது. எப்படி தான் இந்த வீடியோக்காரங்க போடுறாங்களோ தெரியல. தெரிகிற மாதிரி எப்படி போடுறது. அண்ட் இதோட காஸ்ட் வந்து 550 rupees. எனக்கு வந்து வர்த் அப்படின்னு தான் தோணுச்சு. வேறு கடையில் நான் கேட்டு பார்த்தேன். சிக்பேட்டையில் தான், ஹோல்சேலில் தான் நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் 650 சொன்னாங்க. இவங்களும் 650 தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பார்கிங் பண்ணதுனால 550க்கு கொடுத்தாங்க. ஓகே தான், குட் டீல் தான், நல்லாயிருக்கு. நான் வாங்கின ஜுவல்லரிலேயே லாஸ்ட், ஆனால் நான் வாங்கினதுலேயே ஃபஸ்ட் இதுதான் நான் வாங்கினதே. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கம்மல் நான் வாங்கணும் அப்படின்னு. ஃபுல் ஆஃப் ஸ்டோன் இதுவுமே. ஆனால் பேக் சைடு ஒன்றும் இருக்காது. பேக் சைடு பிளெயினாக தான் இருக்கும். இது நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க காதில் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் நினச்சேன் மேபி இது ஒரு 800 900 அந்த காஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்க 400. நான் 350 கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இல்லை 400 கொடுத்தேன். ஐம் நாட் ஷுர் எவ்வளோ கொடுத்தேன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒன்று வாங்கினேன், அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்குமே அழகாக இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கும் ஒன்று வாங்கினோம். 2 வாங்கினேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம ஆஃப் சாரீக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாவாடை தாவணி போட்டு இந்த இயரிங்ஸ் போட்டு பின்னாடி இது மாட்டி மாதிரி ஒன்று வரும், அது போட்டு போனோன்னா அப்படி இருக்கும். ஜுவல்லரியில் அவ்வளோதான் எடுத்தோம். அண்ட் இது வந்து லாஸ்ட். இது வந்து எங்கள் அம்மா வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கும் ஆகும், அப்புறம் வரலட்சுமி நோம்பில் வந்து லக்ஷ்மிக்கு போடுறதுக்கும் ஆகும் அப்படின்றதுனால இதை எடுத்தோம். இங்கே வந்து யார் இருக்காங்க? கிருஷ்ணா இருக்காங்க. இங்கே கிருஷ்ணா, மிச்சம் எல்லாம் லக்ஷ்மிங்க இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இப்போது இதோட காஸ்ட் வந்து 1300 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அரௌண்டு 800 900 என்னவோ கொடுத்தோம். பட் இது கூட ஒரு குட் டீல் தான். வேறு சைடு கேட்கும் போதெல்லாம் அதே 1300 அண்ட் ஃபிக்ஸட் ரேட் மாதிரி இருந்துச்சு. இது கூட நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் இந்த ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். என்னென்னா, நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு நான் சீரியஸாக இந்த சேனலை நான் கொண்டு போகலை. ஸோ இனிமேலாச்சு கொஞ்சம் வீடியோஸுங்க போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். நான் பேசுகிற விதம் ஆகட்டும், இல்லை நான் எடிட் பண்ணுறது, இல்லை சம்திங் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எப்படி டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது கூட எனக்கு ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.